రమేష్ ఆత్మ నమస్కారం. ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. ஸ்டார்ட் பண்ணிடலாங்கய்யா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 2 பேரும் வந்துட்ட மாதிரி இருக்குது. அப்படியே லைனா வந்துருவாங்கய்யா. அப்படியா? சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சுவாமி சிவானந்தபுரம் சிறார்களால் சித்த வேதமும் சித்த வித்தை பற்றி சிறப்பு விளக்கம் இன்று 3வது நாளாக நடைபெறுகிறது. அது தொடரலாம் என்று இருக்கிறேன். 1வது அத்தியாயம் 4 பக்கங்கள் வரை அன்று வாசித்திருக்கிறேன். அதிலே விளக்கங்கள் சொல்லும்போது நேற்று சொல்ல வேண்டிய விளக்கமாக, அதாவது சர்வ வியாபகத்துவம் என்று பற்றி சிறப்பாக சொல்லலாம் என்று இருந்தேன். அது தனியாக வைத்திருந்தேன். அது குறித்து முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது ஈஸ்வரன் அடிமுடி இல்லாதவன். அதாவது ஒரு பொருள் என்றால் அதற்கு 3 டைமென்ஷன் இருக்கும். அதாவது பருமன், நீளம், அகலம் என்று இருக்கும், உயரம் என்று இருக்கும். அந்த அடிப்படையில் இருந்தால் அது ஒரு பொருள். அப்படி எந்த பொருளுக்கு அடிமுடி இருக்கிறதோ, அடிமுடி இல்லாமல் ஒரு பொருள் இருக்க முடியாது. மேலே ஆகாயமும் கீழே அடியாகிய பூமியும் இருக்க வேண்டும். அப்படி அடிமுடி இருக்கிற பொருள் அழிந்து போகும். ஆனால் வாயுவிற்கு நீளம், பருமன், கணம் என்றெல்லாம் இல்லை. அதனால் அது அழியாதது, அச்சரம் அழியாதது என்று சொல்லப்படுகிறது. அதனால் அதற்கு அடிமுடியும் இல்லை. அதனால அச்சரமாகிய அந்த ஜீவசக்தியாகிய வாயு தன்மையில் இருப்பதால் அது நித்தியத்துவமாக இருக்கிறது. சத்தியம், நித்தியம், அனந்தமிதி பிரம்மம் என்று ஆதிசங்கர் சொல்வார். அந்த அடிப்படையிலே அழிவில்லாத அச்சரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அதற்குத்தான் சர்வ வியாபகத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சர்வ வியாபகத்துவம் என்றால் நமக்கு பிராணனாகிய சூரியன் புருவ மத்தியிலே இருக்கிறது. பிராணனாகிய சூரியன் புருவ மத்தியிலே இருந்தால் அதனுடைய கதிர்வீச்சு, அதாவது அதனுடைய சக்தியினுடைய வியாபகம் நகம் நுனி வரைக்கும், தோலில் வெளிப்புறம் வரைக்கும் இருக்கிறது. அப்படியானால் அந்த சக்தி இரத்தத்தில் கலந்து நமக்கு காணப்படுகிறது. அந்த இரத்த ஓட்டம் எங்காவது தடைப்படும் போது மட்டும்தான் அந்த ஈஸ்வரனுடைய அந்த சக்தியானது அங்கே இருப்பதில்லை. அப்ப ஈஸ்வரனுடைய வியாபகம், பிராணனாகிய சூரியனுடைய வியாபகம் என்றால் அவனவனுடைய சரீரத்திலே அவ்வாறு வியாபகமாகி இருக்கிறது. அப்படியானால் அவனவனுக்கு உலகம் என்று நேற்று சொன்னேன். அதனால் அவரவரின் உலகமாக இருக்கக்கூடிய இடத்திலே அவரவருடைய குண்டலினி ஆற்றல், அதாவது இரத்தத்திலே இருக்கக்கூடிய வில் பவர், அந்த சக்தி, அதாவது மனசக்தி, ஜீவனுடைய ஆற்றல், குண்டலினியுடைய ஆற்றல் எதுவரைக்கும் வியாபகமாகி இருக்கிறதோ என்பதுதான். அது எதுவரைக்கும் வியாபகமாகிறதோ அதையெல்லாம் நாம் காண்பது, கேட்பது, அறிவது என்கிற உலகமாக அனுபவிக்கிறோம். அதுதான் நமக்கு உலகம். அதுதான் சர்வ வியாபகத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் சந்திரனை பார்க்கிறீர்கள், சந்திரனிலே இருக்கிறீர்கள் என்றால் உங்களால் அறிய முடிகிறது என்றால் உங்களுடைய வியாபகம், உங்களுடைய குண்டலினுடைய வியாபகம் அது வரைக்கும் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ
சர்வ வியாபகத்துவம் உடைய ஈஸ்வரன் என்று சொன்னால், உங்களிலே இருக்கிற அந்த ஜீவனுக்கும் அதே தன்மைதான். என்னிலே இருக்கிற அந்த ஜீவனுக்கும் அதே தன்மைதான். சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனியாக ஒரு ஜீவன் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால், நம்மை ஆளுமை செய்வதில் அவனவன் ஜீவனை காப்பதில் அவனவன் ஜீவனே சிரேஷ்டன். அதாவது அவனவனுடைய ஜடத்தையும் அதில் இருக்கிற ஆற்றலையும் பேணி பாதுகாக்கிற ஆளுமை செய்வதில் அவனவனில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தன்மையாகிய ஆளுமையே பிரதானமாக செயல்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் என்சான் உடலில் சிரசே பிரதானம், சிரசில் கண்ணே பிரதானம் என்று நெற்றிக்கண்ணிலே இருக்கிற ஜீவன் மனம் என்று ஈஸ்வரத்தை எல்லாமே அங்குதான் இருக்கிறது. சுழினை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தான் பிராணனாகிய சூரியனும் இருக்கிறது. உதிக்குமிடமும் ஒடுங்குமிடமும் எல்லாம் அங்குதான். அதனால் எல்லா திசைகளும் அங்குதான் இருக்கிறது. எல்லா காலங்களுக்கும் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. நெற்றிக்கண்ணை முதலாக உடையவனே சிவன் என்று சொல்லப்படுகிறது. தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. காரணம் அதுதான். அப்படி நெற்றிக்கண்ணுடைய அந்த கண் தான் அங்கு பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மூன்றாவது கண் சிவனுக்கு நாளிக லோசனன் என்று பெயர், தேங்காய் கண்ணன் என்று பெயர். தேங்காயிலே அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய கண்ணை நோண்டி பார்த்தால் அதிலே சிகப்பு, அந்த கருப்பை எடுத்து விட்டு பார்த்தால் சிகப்பு தெரியும். அதிலே ஒரு பிளஸ் குறி போல் காணப்படும். அந்த பிளஸ் குறி போல் காணப்படுவது 4 இதழ். அதில் தான் நடுவிலே ஜீவன் ஸ்திதி செய்கிறது. நமக்கு சாமி அதை சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஜீவன் ஸ்திதி செய்யக்கூடிய இடம்தான் நமது புருவ மத்தி, இரு புருவங்களின் மத்தி. நெற்றி ஆத்ம அனுபவஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதை திருமந்திரத்திலே சொல்லும்போது, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளி விடும் ஸ்தானம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்று சொல்வார். 8000 யோகம் இருப்பினும் என் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. உள் நாடி உள்ளே ஒளி பெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து நின்றானே என்று சொல்கிறார். தவமும் தவமுடையாருக்காகவும் அல்லாதவர் செய்யின் அவமாய் முடியும் என்று சொல்லும்போது, நெற்றிக்கண்ணிலே பார்த்து நாம் ஊத வேண்டும். 2 கண்களின் பார்வையும் உணர்வும் அசையாமல், கண் பாப்பா முதற்கொண்டு அசையாமல் அந்த புருவமத்தியிலே நிறுத்தும் போதுதான் நிஷ்டை கொடுக்கிறது என்று நமக்கு சாமி சொல்லுகிறார். அப்படி எண்ணமில்லாத தன்மை அப்பொழுதுதான் நமக்கு வருகிறது. அப்படியானால் இந்த குண்டலினி ஆகிய ஆற்றல் நம்மிடத்திலிருந்து செலவாகாமல் இருக்க வேண்டும். அது இரத்தத்திலே நமக்கு சத்தாவாக இருக்கிறது. அந்த குண்டலினியானது குறுகவும் பெருகவும் செய்யக்கூடியது. நாம் குழந்தையாகவும் சிறுவயதாகவும் இருக்கும்போது அது குறுகலாக சிறியதாக இருக்கிறது. நாம் வளர்ந்து வாலிபனாகும் போது அது பெரிதாகிறது. பிறகு மற்றும் வயோதிகம் ஆகும்போது அது குறுகுகிறது. இவ்வாறு இருப்பது குண்டலினியினுடைய இயல்பு. அதனால் விஸ்வ ஜனனி குண்டலினி என்று சர்வ வியாபகத்தன்மைக்கு இகாரமாகிய சக்தியாகிய குண்டலினி, அதாவது இகரமாகிய சக்தி இல்லையேல் சிவனும் சவரோவுமாம் என்று சொல்வது அதனால்தான். அதனால் இகரமாகிய சக்தி தான் சுழிமுனை சக்தி. அதுதான் குண்டலினி சக்தி. அதுதான் லோக மாதாவான அம்பிகையாக்கும் என்று சித்தவேதத்திலே சிலாகித்து சொல்கிறார். அவ்வாறு நாம் அதை சிறப்பாக புரிந்து கொண்டு நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றலாக நம்மிடத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் நம்முடைய ஜீவனுடைய சக்தி என்று புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் ஜீவகாந்தமாக மின்காந்தமாகத்தான் இருக்கிறோம். அந்த அலைவரிசை தான் நமக்கு மூளை இயங்குவதற்கும் மனம் இயங்குவதற்கும் பொருள்களை புரிந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது. இந்த ஆற்றல் நம்மிலே எந்த அளவுக்கு நுட்பமாகவும் ஆழமாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு தக்க வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவசக்தி எந்த அளவுக்கு பெருகுகிறதோ
குண்டலினி சக்தி தக்க வைக்கப்படுகிறதோ, ரத்தத்திலே ஆற்றல் இருக்கிறதோ, அதற்கு தகுந்தால் போல்தான் நம்முடைய புரிதல் இருக்கும். அதற்கு தகுந்தால் போல் விஷயங்களின் மேல் இருக்கக்கூடிய ஆதிக்கம், ஆளுமை திறன் அதிகரிக்கும். நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்கிறார். நூலறிவு பேசி நுழைவறிவு காண மாட்டாதார் என்று சொல்லுவார்கள். அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்றால், நுழைவறிவு என்பது மஸ்தக ஞானம். தன்னிலே மத்தகத்திலே பார்த்து படிக்க வேண்டியது என்கிறார். அப்படியானால் இது ஒரு சிறு அனுபவத்தில் சொல்லலாம். வயதானவர்கள் நமக்கு சாமி சொல்லும்போது, வயதானவர்களுக்கு உணவு, குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முதலிலே உணவு கொடுத்து விட வேண்டும். காலதாமதம் செய்யக்கூடாது. நோயாளிகளுக்கு சரியான நேரத்திலே உணவு, சிகிச்சை செய்ய வேண்டும் என்கிறார். அப்படியானால் அந்த குழந்தைகள் பசி பொறுக்காது. அதனால் அது நமக்கு சரியான நேரத்தில் கொடுத்தால் அதனோட வளர்ச்சி சரியாக இருக்கு என்று அர்த்தம். ஆனால் வயதானவர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு பசியை பொறுத்தல் இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்திற்கு கொடுக்காத போது அவருடைய சக்தி ஏற்கனவே குறைவாக இருப்பதால் அது ரத்தம் உற்பத்தி குறையக்கூடாது என்கிற நோக்கத்தில்தான் சரியான நேரத்தில் ஓரளவுக்காவது அந்த ஆகாரத்தை, அவருக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது வயதானவர்களுக்கு சிசுரூசை செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் கவனித்து சிசுரூசை செய்ய வேண்டும் என்று சுவாமி அதனால்தான் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார். இவ்வாறு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு நேரம் அல்லது 2 நேரம் ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்போது இரத்தத்தினுடைய உற்பத்தி குறைந்துவிடும். அந்த இரத்தத்தினுடைய உற்பத்தி குறைந்து விட்டால் அதனுடைய வேகமும் குறையும். அதில் இருக்கிற சக்தி குறைகிறது. நரம்புகள், கை கால் தளர்வு, சோர்வு உண்டாகும். சிலருக்கு மயக்கமே கூட உண்டாயிரும், படபடப்பு வந்துவிடும். அது வேறு. அதுவும் சுகர் பேஷண்ட் போன்றவர்கள், சர்க்கரை நோயாளிகளுக்கு நேரத்திற்கு, சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டியது. மற்றவர்கள் சற்று முன்பின்னாவது, சிறிது வித்தியாசம், அரை மணிக்கூர் முன்பின்னாவது பிரயாணம், மற்ற இடத்திலே சூழ்நிலைகள் இருக்கலாம். இருந்தாலும் ஓரளவுக்காத ஆகாரத்தை கொடுத்து விட வேண்டும். மீதி பிராணனை கொண்டு ஜீவன் சரி செய்து கொள்ளும். அவ்வாறு நாம் புரிந்து தெரிந்து கொடுக்காவிட்டால் அந்த நரம்பு இழுத்துக் கொள்வது, கைகால் சரியாக இயங்காமல் அப்படியே நின்று விடுவது, கொருக்கு பிடிப்பது என்பார்கள், நரம்பு இழுத்து பிடிப்பது என்ற பலகீனத்தினால் என்னென்ன தன்மைகள் உண்டாகுமோ, கால் மடங்குவது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாகும். பிறகு காலதாமதமாக சாப்பிடுவதால் வயிற்றில் அந்த ஆசிட்னால புண்ணு உண்டாகிறது, அல்சர் போன்றவை, தலைவலி போன்றவை, பித்த நீர் அதிகரித்ததனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு போன்றவைகள்லாம் ஏற்படுத்தி ஜீவனை சிரமப்படுத்தும். அதனால்தான் சாமி பட்டினி உபவாசம் அல்ல என்று சொல்கிறார். அதனால்தான் இந்த ஜீவனை பேணி பாதுகாப்பதில் ஒரு கவளம் குறைவாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் எதையும் ஜீவனை கேட்டு செய்யுங்கள். ஒரு கவளம் அதிகமாக போனாலும் ஜீவனுக்கு அது சிரமம் தரும். அதையும் கூட கவனித்து செய்ய வேண்டியதா இருக்குது. பசித்து புசி குளித்து குடி என்று முன்னோர்கள் சொல்வதை நாம் கவனிக்கலாம். அற்றது போற்றி உண்ணின் மருந்தன யாக்கைக்கு வேண்டாவாம் என்று வள்ளுவர் சொல்வதையும் இங்கு கவனிக்கலாம். அப்படி நமக்கு இரவில் சற்று ஆகாரம் குறைவாகவும், காலையிலே ஆகாரத்தை தள்ளாமல் ஒரு மதியம் சாப்பிடுவதில் ஒரு பகுதி அளவாவது சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையும் சாத்வீக ஆகாரங்களாக பார்த்து சாப்பிடுவது அவசியம். மதிய நேரம் சற்று அதிகமாக சாப்பிடலாம். அதெல்லாம் சூரியனுடைய ஆற்றலை பொறுத்து நாம் அந்த உணவை சாப்பிடும் முறையை அமைத்துக் கொள்கிறோம். இது ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுடைய குண்டலினி ஆகிய ஜீவசக்தியினுடைய ஆற்றல் குறையாமல் பாதுகாக்கப்படும். அப்பொழுது உங்களுடைய ஜீவகாந்தம், மின்காந்த ஆற்றல் பாதுகாக்கப்படுகிறது. உணவின் முறையினால் அல்லது நீங்கள் கோபப்படுவதால் கூட உங்களில் இருக்கக்கூடிய காந்த அடுக்குகள் நிலை குலைந்து போய் உங்களுடைய ஆற்றல் வீணாகிறது.
அதனால் சாமி கோபப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். பொறுமை என்கிற வாள், துணிவு என்கிற கேடயம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொண்ட கொள்கை லட்சியத்திலே சரியாகவும் தெளிவாகவும் உணர்ந்து கொண்டு அந்த பாதையிலே நாம் வெற்றினரை போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஜீவகாந்த ஆற்றலை பாதுகாப்பதற்கு சாமி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படி என்று சொன்னால், அவர் நமக்கு நடைமுறையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சாதாரணமாக கல்லால் ஆசனம் நோய் தரும் என்று சொல்வார்கள். பாய், கோரைப்பாய் போன்றவைகள், புல் போன்ற படுக்கைகள், ஆசனங்கள் எல்லாம் நடுக்கம் தரும் என்று சொல்வார்கள். பச்சை புல் போன்றவை நடுக்கம் தரும் என்று சொல்வார்கள். காய்ந்த புல்லிலே யோகிகள் சில ஆசனம் அமைத்துக் கொள்வார்கள். தர்பை புல்லிலே ஆசனம் அமைத்துக் கொள்வார்கள். மான்தோல், புலித்தோல் பழைய காலத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தது. ராஜாக்கள் காலத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அரசாங்க அனுமதியோடு விற்பனை இருக்கிறது. அங்கே ஐயா வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்கய்யா. அரசாங்க அனுமதியோடு அதுல இருந்து ஒண்ணு கேட்கல. அதுவும் கூட ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. ஐயா வருவாருங்க இப்போ பேசிட்டேன். நல்லது நல்லதுங்கய்யா. முறைப்படி. அப்படி இல்லை என்றால் அத்திமர பலகை, மாம்பலகை போன்ற பலகைகளை பயன்படுத்திக் கொள்ளும். அப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளும்போது நமக்கு வேங்கை மரம் போன்றவை சிறந்த பலனை தருகிறது. இப்படியெல்லாம் நாம் அந்த பலகையிலே ஆத்ம நமஸ்காரம் கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. சரி, ஓகேங்க. ஆத்ம நமஸ்காரம். அப்புறம் அந்த அரசாங்கத்துடைய அனுமதியின் பேர்ல அந்த புலித்தோல், மான்தோல் போன்றவை விற்பனைக்கு இருக்கிற இடத்துல வாங்கினா நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அது முறையா வாய்ப்பு கிடைச்சவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் அந்த அளவுக்கு அவங்க தவம் பண்றவங்களா இருக்கிறது நல்லது. அதுபோக சாதாரணமா நம்ம தர்பை புல், தர்பப்பாய் நெட்லயே ஆர்டர் பண்ணா கூட தர்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்தி மோட்சத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய மின்காந்த ஆற்றலை தக்க வைக்குதுங்கிறாங்க. அப்படி கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். சாதாரணமா நம்ம கோரைப்பாய் பயன்படுத்தினா என்ன பண்ணலாம்னா, மேல சாமி வெள்ளை துணி விரிச்சுக்க சொல்றாரு. பெட்ஷீட் மாதிரி. ஐயா கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்கய்யா. கேக்குது. ஐயா கேக்குதுங்கய்யா. சரி சரி. அப்புறம் வெள்ளை துணி விரிச்சுக்கலாம். அப்புறம் அது மேல பெட்ஷீட் மாதிரி விரிச்சுட்டு அதுல ஒயிட் கலர்ல இருக்கிற துணியை ஏதாவது மெத்தை மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம்.
சில பேர் கொஞ்சம் உயரம் அதிகமா வைக்கிறாங்க. ஆனா, சாமி நூல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உயரமான இடத்துல இருந்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா, அதுல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ கீழ விழுகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப தரையில இருந்து அந்த பலகை இருந்தா கூட 1 இன்ச் உயரம், 1 1/4 இன்ச் உயரத்துக்கு மேல தாண்டாம 1 1/2 இன்ச் உயரத்துக்கு மேல சின்ன ஸ்பேஸ் விட்டு கேப் விட்டுருந்தா கூட காற்றோட்டத்துக்காக ஒரே ஒரு 1 இன்ச் சக்கைய வச்சு அடிச்சுக்கலாம். அதுல பலகையில. அந்த அளவுக்கு உயரம் கம்மியானதா இருந்தா தான் கீழ விழுந்தாலும் பாதிப்பு உண்டாகாது. ஏதாவது தெரியாம சாஞ்சிட்டா கூட பிரச்சனை இருக்காது. அது மாரி உயரமான இடத்துல இருந்து கட்டிலு, இந்த மாரி சேரு, இந்த மாரி கொஞ்சம் உயரத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கிறார். அதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப தகுந்த ஆசனம் போட்டு தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போதும் படுத்துட்டு ஐயா கேட்கலைங்க ஐயா. இருக்கும்போது
ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, ஐயா கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களா ஐயா? சரி. உயரமான இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போதே கட் ஆயிட்டா? உயரமான இடத்துல இருந்து ஆமாங்க. அங்க செய்யக்கூடாது. இருந்தான் ப்ளீஸ். அப்போ உயரமான இடத்துல இருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தவேதத்திலேயே சாமி அந்த சம்பந்தப்பட்ட நூல்கள்ல சொல்லியிருக்கிறார். அப்போ அது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால பெஞ்சு கட்டில் இதெல்லாம் உட்காந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சேர் உட்காந்து பண்ணா விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால தான் வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் உயரத்துல இருந்து விழுந்தா அடிபடலாம் இல்லையா? சில பேர் மெத்த மாதிரி தலகணியை உயரமா வச்சுட்டு கூட பண்றாங்க. அது கூட கொஞ்சம் விழுந்தா பாதிப்பு இருக்கிறது, தெரியாம விழுந்துட்டா கூட பாதிப்பு இருக்குது. இப்போ 1 இன்ச்சு உயரத்துக்கு மேல 1 இன்ச்சு சக்கை தான் வச்சு பலகையில் அடிச்சுக்கணும். அந்த அளவு உயரம் வச்சுட்டா ஒன்றும் செய்யாது. அப்படிதான் நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ பெட்ஷீட்டும் கனமா விரிச்சுக்கலாம். அந்த மாதிரி தப்பு கிடையாது. அது மேல ஒயிட் துணி விரிச்சுக்கலாம். தவறு இல்லை. அப்போ உயரம் இல்லாம பார்த்துக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி கட்டில் படுத்துட்டு பண்றதா இருந்தா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அதுலயும் அசந்து தூங்குறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம்தான். அளவுக்கு அதிகமா உடம்ப மனசையும் வருத்தி இருந்தா, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இருந்தா, அப்போ அந்த தூக்கம் அடிச்சு போட்ட தூக்கமா இருக்கும். அதனால உணர்வு இல்லாம நம்ம கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூங்கி. சில பேருக்கு கட்டில படுத்த அனுபவம் இருக்காது. அப்ப கவனத்தோட படுக்க மாட்டாங்க. அதனால இருக்கும். ஒரு வகையான விழிப்புணர்வோட இருந்தா யோகம் பண்றவங்களுக்கு அப்படி விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அத கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியது அவசியம் இருக்கு. ஏன்னா நிஷ்டையில விழுகக்கூடாது அப்படிங்கும்போது தான் அது சொல்றாங்க. ஏன்னா எங்கேயாவது பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அசதி இருக்கும். கீழ விழுகலாம். அதனால தான் உயரத்துல இருந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சாமி அறிவுறுத்தியிருக்காங்க. அத நம்ம பார்த்துக்கிறோம் அதுல. அப்போ நமக்கு குறைந்த ஆகாரம், அளவான ஆகாரம், சரியான ஆகாரம் சாப்பிட்டு உடலையும் மனதையும் அதிகமா வருத்தி செய்யும் தவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கீதையும் எதை சொல்லுது. அந்த மாதிரி நம்ம அது கவனத்தோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தவம் பண்றதுடைய ஆற்றல் தக்க வைக்கப்படும். நம்ம கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதிக உயரம் இல்லாம பார்த்துக்கணும். சரியான பலகை போன்றவைகள் நல்லா உபயோகப்படுத்தி அந்த ஜீவகாந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இங்க முக்கியமா இருக்குது. அப்போ அந்த ஜீவகாந்த ஆற்றலை இந்த வகையில தான் தக்க வைக்கிறோம் அப்படின்னா மற்ற நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கு. அந்த வேகமா ஒரு வேலையை செய்யணுங்கிறது, தேவையில்லாம ஒரு ஒரு இடத்துல நம்ம கையை ஓங்கி அடிக்கிறது, அப்புறம் இரும்பு வஸ்துக்களை நீங்க அதான் சொல்றேன் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்க கை கொஞ்ச நேரத்துல அந்த எனர்ஜி லாஸ் ஆனது தெரியும். அதே மாதிரி ரப்பர், பிளாஸ்டிக் போன்றவை கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வெளுத்து போய் ரத்தம் குறைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். அப்படி நம்மளுடைய குண்டலினி ஆற்றல் எங்கெல்லாம் நமக்கு குறையுது, பாதிக்குது, எதனாலெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சாமியை தான் எல்லாத்தையும் கவனிக்க சொல்றார். தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்கக்கூடாதுங்கிறார். அப்படி சரியா பார்க்கணும். அப்படி சரியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது உணர முடியும். அப்படி நம்மள இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றலை, குண்டலினி ஆற்றலை எந்த அளவுக்கு தக்க வைக்கிறோங்கிறது முக்கியம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருந்து எவ்வளவு தூரம் சக்தி வீணாயிருக்குங்கிறது கண்டிப்பா நம்மளால உணர முடியறது இல்ல. கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியலன்னா என்ன செய்ய முடியலன்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். மற்றபடி அந்த கற்பூரம் கரைஞ்சி கடைசி அப்படியே அந்த வாசனை பட்டு கொஞ்ச நாள்ல அந்த கற்பூரம் மெல்ல மெல்ல கரைஞ்சு போறது தெரியாம இன்னும் அந்த கற்பூர வாசனை இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி தான் நம்முடைய ஜீவசக்தியை குண்டலினி சக்தியோட ஆற்றல் குறைந்து கொண்டே சீனித்து கொண்டே வருவது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆவி ரூபமாக, நெருப்பு ரூபமாக, நெருப்பு சொரூபமாக, நீர் சொரூபமாக நம்முடைய ஜீவசக்தி ஆகிய வாயு ஜீவனுடைய தன்மை கரைந்து கொண்டே சீனித்து கொண்டே போகிறதுன்னு தான் சாமி சொல்றார். அப்படி கரைந்து கொண்டே சீனித்து கொண்டே போவது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிற நிலையை எவ்வளவு பண்ண முடியுமோ, அதாவது கோவப்படுறதோ, தேவையில்லாம தண்ணியில ஓங்கி கையை அடிக்கிறாங்க சில பேர், அப்புறம் கம்பு கட்டையை வச்சுட்டு தேவையில்லாம தட்டிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம சப்தங்களை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கூட கண்ணோடைய ஆற்றலை இந்த செல்போன் நிறைய பார்க்கறது மூலியமா
அதிக வெளிச்சத்துல போய் இருக்கிறது, அதிக ஒளி உள்ளதை ரொம்ப நேரம் பார்க்கறது, இப்படி மூலயமா நம்ம ஆற்றல் செலவாகும். சூரியன் சந்திரன்ல கூட அதிக நேரம் போறதுனால கூட ரொம்ப தவம் பண்றவங்களுக்கு அந்த ஜீவகாந்த சக்தி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு தான் தலையில ஒரு தமிழர் பண்பாடு தலையில துண்டு கட்டிக்கிறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது தலையை பாதுகாத்துக்கிறதுக்கு பழைய காலத்துல கிரீடம் போன்றவை எல்லாம் வைக்கப்பட்டது. ஒரு சின்ன அடையாளமா நம்ம பார்த்துக்கலாம். போலீஸ்காரங்களுக்கு தொப்பி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் சிரசை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். வள்ளலார் முக்காடு போட்டிருந்தாரு. சாமியே சில படங்கள்ல அந்த முக்காடு போட்ட படங்கள்லாம் இருக்குது. ஆதிசங்கர் தோற்றம், முகமது நபி தோற்றத்துல நமக்கு இருக்குது. அதெல்லாம் ஜீவகாந்த சக்தியை பாதுகாப்பதற்காக நமக்கு காட்டப்பட்ட படம், பாடம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்மள இருந்து அந்த ஜீவசக்தியை நம்மள இருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சரியா பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ வரவு வருது, ஆனா அது எவ்வளவு தூரம் அது பாதுகாப்பு இருக்கணும். அப்போ உணவுனால ரத்தம் உற்பத்தி ஆகுது, சுக்லம் உற்பத்தி ஆகுது, இதெல்லாம் உண்மையா இருக்குது. அப்போ அதனால நம்மளோட குண்டலினி ஆற்றல் ஆகுது, வில் பவர் அப்படிங்கிறது மனதோட சக்தியும் குண்டலினி சக்தி தான். அதுதான் வில் பவர்னு சாமி சொல்றாரு. அப்போ மனசக்தி, ஜீவசக்தி, ஆனா அதுல இருந்து இது வந்தது தானே. அப்போ உலகியல் காரியம் முடிக்கணும்னா கூட அந்த வில் பவர் வேண்டியது இருக்குது. மனசக்தியும் வலுவா இருக்க வேண்டியது இருக்கு. அந்த மன ஆற்றலை ஒரு பக்கமா குவிக்க வேண்டியது. அப்போ ஒரு மனசா போன்னு சொல்லுவாங்க அந்த காரியம் வெற்றி பெறுவதற்காக. அப்போ அந்த படபடப்பு தன்மை இல்லாம, தேவையில்லாத வேலைகளை செய்யாம, எது அவசியமோ அதுக்கு மாத்திரம் பிளான் பண்ணி அதை மாத்திரம் சரியா செய்யணும். அதான் ஒருமையுடன் நின் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்படி எல்லா வகைகளிலும் அந்த குண்டலினி ஆற்றலை, ஜீவசக்தி ஆகிய வாயுவை, அதாவது ஜீவகாந்த ஆற்றலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி முறையா பாதுகாத்து கொள்ளும் போது நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருக்கும். நல்லா பிராணாயாமம் நிறைய பண்ணீங்கன்னா, நிஷ்டை பண்ணீங்கன்னா, தியானம் பண்ணீங்கன்னா என்ன உங்க முகம் பிரகாசமா இருக்கும். என்ன அர்த்தம்? உங்களோட ஜீவகாந்த ஆற்றல் நல்லா பிரகாசிக்குது, நல்லா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நல்லா முறையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்க ஆற்றல் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க சக்தி நன்கு சேமிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பாருங்க, சாமி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு நொடி நேரம் கூட கீழே வைக்க கூடாத ஆயுதம்ங்கிறார். இப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ சாதாரணமா குறிப்பிட்ட புளி, கடுகு போன்ற ஆகாரங்களை தவிர்க்க வேண்டும்ங்கிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகாரங்கள் கூட அதுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படிங்கிறனால தான். சுக்கில நஷ்டமானாலும் சரி, ரத்தம் நஷ்டமானாலும் சரி, மறைமுகமாகவும் நேரடியாகவும் அது நம்முடைய ஜீவகாந்த குண்டலினி ஆற்றலைத்தான் பாதிக்கிறது. அப்ப அது மூளையினுடைய ஆற்றலையும் அலைவரிசையும் பாதிக்கும். அப்போ மனதோடைய வேகம் குறைவா இருக்கும். நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு இந்த வகுப்பு எடுக்கிறேன்னு பேரு, அந்த வகுப்புல சொல்றதுக்கு நேற்றுக்கு எதுல முடிச்சோம் அப்படிங்கிறது முந்தா நாள், நேற்றைக்கு முந்தைய நாள்ல என்ன முடிச்சோம், எந்த இடத்துல முடிச்சோங்கிறது கூட கவனத்துக்கு வரல. ஏன்னா ஆகாரம் கொஞ்சம் எடுக்காம வந்துட்டேன். அப்புறம் அதுல கொஞ்சம் மத்தியானம் மட்டும் இல்லை, நைட்டு, அதுக்கு முதல் நாள் நைட்டு அப்படியெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். அதுக்கு நான் வேறொரு நோக்கத்தில் அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி இருந்தேன். நீங்களே சொல்லிட்டு இப்படி இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அது ஒரு வித காரணம். அப்போ அது உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்காக சில சமயம் நான் கொஞ்சம் அப்படி இருந்துக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் இருந்தது. நேற்று அதுக்கு கொஞ்சம் டைமும் கூட இல்லாமல் போயிடுச்சு. அதனால் லாஸ்ட் டைமாக வந்ததுனால சரி எப்படியும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால வந்தேன். யோசனை பண்ணுறேன், ஞாபகமும் வர மாட்டேங்குது, எதில் விட்டேன்னு தெரியல. சரி எப்படியும் மேனேஜ் பண்ணணும், எப்படியும் வந்துடும், சரியாக வரும். என்னோட நினைவறிவிலிருந்து நேற்று பேசினேன். உண்மையிலேயே அந்த ஃப்ளோவில் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த உணர்வறிவிலிருந்து நான் பேசலை. நேற்று என்னுடைய ஞாபகத்திலிருந்து தான் பேசினேன். என்னோட ஆவி குறைவாக இருந்தது தெரிஞ்சது. அந்த சத்தம் அந்த உறுதியாக அந்த பலமாக இல்லாதது, அந்த ஆற்றல் குறைவாக இருந்தது தெரிஞ்சது. என்னுடைய சிந்தனுடைய வேகமும் குறைவாக இருந்தது. தெளிவாக அந்த உள்ளிருந்து வரக்கூடிய அந்த உணர்வோட கூடி அப்படியே அந்த தெய்வீகமாக பேசக்கூடிய அந்த தன்மையாக இல்லாமல் சாதாரணமாக நினச்சி பேசக்கூடிய தன்மையாகத்தான். எப்படியோ 8:50 ஆயிடுச்சு. ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். இனி ஏதாவது கேள்விகளை ஓரளவுக்கு கேட்டு முடிச்சிடலான்னு தான் நேற்று அப்படிதான் முடித்தேன். ஏன்னா அந்த ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சது. அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு வரும்போது அந்த 2 விரல்லையும்
இந்த ரத்த ஓட்டம் குறைவா இருக்குது, ரத்தம் கம்மியா இருக்கிறது, அந்த விரலு குரக்களி பிடிச்ச மாதிரி இழுத்து பிடிச்சது, கொரடு பிடிக்கிறதுக்கு இழுத்து பிடிக்கிறது, நரம்பு இழுத்து பிடிக்கிறதும்பாங்க, கெண்டை பிடிக்கிறதும்பாங்க காலில், அப்படியெல்லாம் கூட சக்தி குறைவுனால உண்டாகும். அது ஏஜ் ஆகுது, கரெக்டா 59 முடிஞ்சு 60 நடக்கிறதுக்கே இப்படி இருக்குது. அதிக நட கிடையாது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறோம். அப்போ அதனால அந்த இதுவும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எந்த வகையில நீங்க வெறும் பிராணாயாமம் பண்றோம்னு மட்டும் சொல்லாம, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் பிராணன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ எந்தெந்த வகையெல்லாம் ஜீவகாந்த ஆற்றல் அழிகிறது, ஜீவசக்தி அழிகிறதுன்னு பார்த்து அதை பேணி பாதுகாக்கணும். அதை பேணி அப்ப நடைமுறையில நம்ம தான் புரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். அப்ப இந்த தவறு செய்திருக்கிறோம், அதனால இந்த விளைவு உண்டாயிருக்குது. அப்போ இதனால இந்த விளைவு காரணத்தை கண்டு விளையாடுவாயேன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த தவறை செய்ததுனால, ஒரு முறை செய்த தவறுல இருந்து பாடம் கத்துக்கணும். அப்ப மறுபடியும் ஒரு செவுரு தவறே செய்யாதுங்கிறனால, அது செவுரு ஆசையே இல்லாதனால அது மோட்சத்துக்கு போகாது. மனிதன் ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல தான் வாழ்றான். அப்போ ஒரு முறை நீங்க செய்துட்டா அதுல இருந்து உங்க உணர்வை கொண்டு கவனிச்சு அவேர்னஸ், விழிப்புணர்வை கொண்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம அதுல இருந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படி கத்துட்டு அப்ப இனி நம்ம ஜீவனை நல்ல விதமா பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கவனத்தோட அதை செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாரும் அந்த ஜீவசக்தி ஆகிய வாயுவை பேணி பாதுகாத்து மோட்சத்திற்கு போவதற்காக நம்முடைய ஆற்றலை, குண்டலினி ஆற்றலை வீணாக்காமல் ஜீவகாந்த ஆற்றலை பாதுகாக்கும் முறைகளை தெரிந்து பாதுகாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு 8:53 அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஏதாவது கேள்வி இருந்தா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம். யாரும் கேள்வி இருக்குங்களா? கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. ஆதி சேகரையா ஜாயினடு. எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஐயா இப்போ இந்த புலித்தோல், மான் தோல் அதுல உட்கார்ந்து தியானம் பண்றாங்கல்ல, ஆமா, அதனால என்ன பலன் இருக்கு? ஏன்னா அதுவும் இத்தனை வருஷமா அந்த மாமிசத்தை சுத்தி இருந்ததானே, அதுவும் ஒரு மாமிச வஸ்து போல தானே, அதுல உட்கார்ந்து ஏன் தியானம் பண்றாங்க? சரிதான். அது கண்டிப்பா அவசியம், கட்டாயம்னு இல்ல. ஆனா பழைய காலத்துல அதை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. முனிவர்கள், ஞானிகளை சாமி மதிக்கிறாரு. அதை முனிவர் ஞானிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சம்பிரதாய பரம்பரைகளையும் நம்ம அது இருக்கிறத பார்க்கிறோம். அவங்க உண்மையை தெரிஞ்சிருக்கிறாங்க. அது இயற்கையா இறந்து போறத இதுல இருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இவங்க கட்டாயப்படுத்தி கொள்றது வந்து ஒரு இயற்கை பொருளா தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. மாம்ச வாசம் இருக்கும்ல அதுலயும். அது நீங்க சொல்றது சரி. இப்போ நான் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த ஆட்டு தோல் இருக்கு இல்லைங்களா, அதுல தண்ணீர் நிரப்பி அழகர் கோயில் விழாவில் வந்து பக்தர்கள் மேல தூக்குவதற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஜனங்க அந்த காலத்துல ஆதி காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அதுலதான் தண்ணீர் நிரப்பி பாய்ச்சுக்கிறாங்க. பழைய காலங்கள் தோல்ல தான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததாக, தோல் கொடுத்ததாக பழைய ஒரு சித்தர், ஒரு முனிவர் அமிர்தம் கேட்கிறாரு. அவருக்கு தோல் பையில வந்து அவர் சோதிச்சு பார்த்ததா, இந்திரன் சோதிச்சு பார்த்ததா சொல்றாங்க. தோல் பையில தான் தண்ணி குடிக்கிறாங்க. அதனால அது நம்மளுடைய கொள்கையிலிருந்து பார்த்தா நீங்க சரின்னு உங்களுக்கு பட்டா நீங்க செய்து கொள்ளலாம். ஆனா ஏற்கனவே அதுதான் ரிஷி ஞானிகள் பயன்படுத்திருக்காங்க. பாரம்பரியத்தில் இருந்துதான், புதுசா ஒண்ணும் இல்லை. அப்படி நானும் ஒரு அனுபவப்படுத்தி பார்த்திருக்கிறேன். அதை இங்க சொல்றது அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தான் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருக்கிற ஆற்றல், அதாவது அது எந்த மாதிரி இருந்ததோ அதோடைய உணர்வு என்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது, உணர முடிஞ்சது, ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவ்வளவு சுருக்கமா. ஆனா நான் பலகையை நிறைய உபயோகப்படுத்தி பார்த்திருக்கிறேன். இரும்புல பாய அது மேல துணி விரிச்சு படுத்து பார்த்திருக்கிறேன்.
மெத்தையில படுத்து பார்த்தேன். எல்லாத்துக்குமே பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த உட்டு எந்த உட்டு எந்த இடத்துல இருக்கிறோம் அதை பொறுத்து நம்ம ஆற்றல் ரப்பர் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், ரப்பர் செருப்பு போட்டா எப்படி இருக்கும். இப்போ வேற ஒரு தோல் செருப்பு இல்லாம வேற மெட்டீரியல் அது நல்லா இருக்குது. அதை பாதக்குரடு கூட பலகையில போட்டிருந்தாங்க. அப்புறம் தென்னங்கயிறுல செருப்பு போட்டிருந்தாங்க. வள்ளலார்கள் பலகையில அதாவது உங்களுக்கு அனுபவத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அனுபவத்துல பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ ஆற்றல் நம்மகிட்ட வீணாகிறது தெரியறது இல்லை. எல்லாம் சரியா இருக்கிறோம். அது சரியா ஈண்டு கவனிச்சு நஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காக தான் அந்த கருத்துக்களை முடிவுறவங்க செயல்படுத்திக்கலாம். ஐயா, இந்த புட்டபர்த்தியில சத்ய சாய்பாபான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காரு அவரு. அங்க டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே லெதர் ஷூஸ் போட மாட்டாங்க. சாதாரண ரப்பர் செருப்பு பாத்தீங்களா? இல்ல, பெரிய பெரிய டாக்டர், சீனியர் டாக்டர்ஸ் கூட யாருமே ஷூ போட மாட்டாங்க. லெதர்ல செஞ்சுன்னு சொல்லி வெறும் அந்த சாதாரண அந்த செப்பல் தான், அந்த ஹவாய் செப்பல் தான் போடுவாங்க. இதுக்கு நம்ம எல்லா லெதர், நீங்க லெதர்னா செருப்புக்கு வேற லெதர் யூஸ் பண்றாங்க. இது வந்து புலித்தோல் லெதருக்கு செருப்புக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நாம சொல்றது புலித்தோல் மட்டும்தான் சொல்றோம். பழைய காலத்துல முறையில இருந்த அந்த ரிஷி முனிவர்கள் உபயோகப்படுத்தினது அப்படின்னு சேர்த்து அந்த கருத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆடு மாட தோலை அவங்க வந்து இதுக்கு பயன்படுத்தலாம், பேக்கு மணிப்பருக்கு பயன்படுத்தலாம், தோல் பைக்கு பயன்படுத்தலாம், கால் அதை நான் சொல்ல வரல. அந்த கருத்து நம்மளுக்கு வேண்டாம். அப்புறம் இந்த வயசான குண்டலினி சுருங்குன்னு சொன்னீங்க, அது எப்படி? அது நம்ம உங்க சக்தி குறைவு உண்டாகுது இல்லையா, ரத்தம் குறையுது இல்லையா, ரத்தம் செத்து போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, செத்து போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது உலகத்துல ஒரு பொருள் உண்டாக்கணும்னா 2 வேணுங்கிறாரு சாமி. அதாவது அமிர்தமும் வேணும், விஷமும் வேணுங்கிறாரு. அதை வச்சுதான் உற்பத்தி ஆகுதுங்கிறாரு. அப்ப நம்ம உடம்புல 2 இருக்கிறாரு. அதனால இந்த 2ல அந்த அமிர்தத்தோட தன்மை, ரத்தத்தன்மை சத்து குறைஞ்சிச்சுன்னா நீருடைய சத்து, நேற்று கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நீருடைய சத்து அதிகரித்து பலகீனமாகி நோய்க்கிருமி நீரால தாக்கப்பட்டு நம்ம உடம்பு சக்தி இல்லாத உடம்பாகும். அப்ப அந்த அமிர்த நல்லா எல்லாருக்கும் நன்மை உண்டாகும், அறிவும் தெளிவும் நுட்பமும் நமக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால குண்டலினி வயதானா குண்டலினி குறையுது அப்படின்னு சொன்னது. ஆனா விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திரும் அறுத்தரித்த நாவாதம் உண்மையன்னு சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அந்த பிராண வாயுவை சேகரித்து வைத்திருந்தால் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடுங்கிறது உண்மைதான். அந்த அடிப்படையில் ரத்தம் இளமையோடு இருக்கிறது உண்மைதான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி, இப்ப நம்ம ஜீவ சமாதி அடையும் போதும் குண்டலினி சுருங்கிடுமா? அதாவது ஜீவசமாதி அடையும் போது குண்டலினி சுருங்கிடுமான்ற, அவங்கள சமாதி ஆனவங்க குண்டலினி சுருங்கிடுமான்ற. அதாவது அந்த ஜீவ சமாதி ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதுதான் வேலை செய்யும். ஒவ்வொருத்தரை பொறுத்தது வித்தியாசம். அவங்க நல்லா சேகரிச்சு தவ ஆற்றல்ல மேல போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இருக்கும் போதே அவங்க சிறப்பான விசேஷ ஞானியா தன்னை அறிவிச்சு நடைமுறையில அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. அது குறைவா இருக்கவங்க அளவுக்கு அவங்க அதுக்கு அது பயன்பட்டு இருக்கும். அந்த அடிப்படையில தான் அது. அப்போ அவங்க எல்லாம் வயசானா கூட குண்டலி நல்லாதான் இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பான ஓட்டம் அவங்களுக்கு எல்லாம் அந்த ரத்தத்தை இந்த வித்தியாசம், பெரிய வித்தியாசம் தெரியும். அதான் சாமி சொல்றாரு, முக்கியமா இருக்கிறவன கூட லேசா சுண்டுனா ரத்தம் அந்த இடத்துல அப்படியே கண்ணுது. ஆனா அவரு இவ்வளவு ரத்தம் புஷ்டி இருந்தவரை இறந்த 5 நிமிஷத்துல ரத்தம் இல்ல, அந்த ரத்தம் எங்க போச்சுன்னு கேக்குறாரு. அதுதான் குண்டலினி சக்தி, அதுதான் மனது அப்படிங்கிறாரு. அதுதான் வில் பவர்ங்கிறார். இடத்துல கொடுத்திருக்கிறார். நன்றி.
சரிங்களா? சரிங்க. நேத்து ரமேஷ் ஐயா கேட்ட கேள்வி தேடி பார்த்தேன். இன்னும் சரியா அகப்படல. அது கிடைச்சதுக்கு அப்புறம் குடுக்குறேன்னு கேட்டுக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கு 9 மணி 1 நிமிஷம் ஆச்சு. இதோட இந்த கேள்வி பதில நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் சிவானந்தர் அருளால சிறப்பா நடைபெற்றது 3வது நாள். சித்த வித்தையும், சித்த வேத கருத்துக்களும் என்பது குறித்து அமைகின்றேன். ஐயா ரமேஷ் ஐயா, பாலசுப்ரமணிய ஐயா பேசுறாருந்தா?